வணக்கம் நேர்களே. இந்தியா ஈரான்ட்ட க்ரூட் ஆயில் வாங்குறாங்க. அந்த க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கான காசை ஏன் டாலர்ல கொடுக்கணும்? இந்தியா கிட்ட இந்தியாவோட கரன்சி ருப்பி இருக்கு. ஈரானுடைய கரன்சி ரியால் இருக்கு. ஈரானியன் ரியால் இருக்கு. ஒன்னு இந்த ரெண்டு கரன்சில கொடுக்கலாம். சம்பந்தமே இல்லாம ஏன் டாலர்ல கொடுக்கணும்? ஏன் உலகத்துல பண்ணக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே டாலர்லயே இருக்கு? ஏன் டாலருக்கு ஈக்குவலா எல்லா கண்ட்ரியும் அவங்களோட கரன்சியை பெக் பண்ணி வைக்கிறாங்க? டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது எங்களோட கரன்சி இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் கரன்சிக்கான கிங் டாலரா இருக்கு? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? பேங்க்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், கவர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு இன்விசிபிள் சிஸ்டம். மோர் தென் 50 இயர்ஸா எல்லாத்தையும் இந்த இன்விசிபிள் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆயில் பிரைசஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆகட்டும், அந்த கண்ட்ரியுடைய எக்கானமியாவும் இருக்கலாம். எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது ஒரு இன்விசிபிள் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தோட பேர் பெட்ரோ டாலர். இந்த சிஸ்டம்க்கும் ஈரான் வார், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான் வாருக்கும் ரொம்ப பெரிய கனெக்ட் இருக்கு. நம்ம பொதுவா க்ரூட் ஆயில் வாங்குறத டாலர்ல தான் வாங்குறோம். இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணிருக்காங்க. ஆயில் எல்லாமே டாலர்ஸ்ல தான் ஜென்ரலாவே நம்ம வாங்குறோம். இப்போ அதை பண்ண முடியல அப்படின்றப்போ டாலர் சிஸ்டமே த்ரெட்டன் ஆகி நின்றுகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம போய் லைன்ல நின்று பெட்ரோல் வாங்குறோம், கேஸ் கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆயிலுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல சில நாடுகள் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சவுதி அரேபியா, ரஷ்யா, யுஏஇ, ஈராக் மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியா, சவுத் கொரியா, ஜெர்மனி, ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் ஆயிலை அவங்க இம்போர்ட் பண்றாங்க. இப்போ ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் ஆயில் யூஸ் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளுக்கு சேல் பண்றாங்க. இதுதான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்ல மிக முக்கியமான ஒன்று. இந்த மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தை கண்ட்ரோல்லே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஏன் க்ரூட் ஆயிலை நம்ம டாலர்ல வாங்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் டாலர் ஒரு சூப்பர் பவர், ஏன் டாலர் ஒரு கிங் ஆஃப் கரன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க கையில ஒரு 100 ரூபாய் நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த பேப்பரோட ஆக்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு 20 பைசா, 30 பைசா, 2 ரூபாய், 3 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரிண்டிங் காஸ்ட் எல்லாமே சேர்த்து. அப்படின்னா 100 ரூபாய் நோட்டுக்கு ஏன் 100 ரூபாய் வேல்யூ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கவர்மெண்ட் சொல்லுது, நீங்க அதை நம்புறீங்க. ஸோ இந்த சிம்பிள் லாஜிக் தான் உலகத்தினுடைய டோட்டல் ஃபினான்ஷியல் சிஸ்டமையே ரன் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேர்ல்டு வாருடைய முடியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். யூரோப் எப்படி இருந்தது? கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட். ஜெர்மனி எப்படி இருந்தது? ஜெர்மனியும் காலி. பிரான்ஸ் ரொம்ப கஷ்டம். ஜப்பான்ல நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க. இங்கிலாந்துல அவங்களோட எக்கானமி கம்ப்ளீட்லி டெவஸ்டேட்டட். இந்த சிச்சுவேஷன்ல உலகத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளமை பார்க்குறாங்க. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணணும். ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரிக்கு நடுவில் ட்ரேடு நடக்கணும். ட்ரேட் நடக்கிறதுக்கு காமனாக ஒரு கரன்சி சிஸ்டம் தேவை. ஆனால் அந்த கரன்சி எது? எந்த கரன்சியை நம்ம நம்பலாம்? ஜெர்மன் கரன்சியவா, இல்லை இங்கிலாந்து பவுண்டா, இல்லை பிரெஞ்சு கரன்சியை நம்பலாமா? எல்லாத்துக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எந்த கரன்சியை நம்பலாம் அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் தான் 1944 அமெரிக்காவில் பிரிட்டன் வுட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மால் டவுனில் 44 நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் மீட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 3 வாரம் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபைனலாக யூஎஸ் டாலர் தான் உலகுடைய ரிசர்வ் கரன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்பவும், வேர்ல்டு வார் 2 ப்ராப்ளம் நடந்துட்டு இருந்தப்பவும் ஒரே ஒரு நாடு தான் வாரில் அவங்களோட எக்கானமி கம்ப்ளீட் இன்டாக்டாக இருந்தது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். மேனுஃபேக்சரிங் பேஸ் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தது. பவர்ஃபுல்லான மிலிட்ரி வச்சுருந்தாங்க. அது யார்? அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுடைய டாலர் தான் இதுக்கான கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரெண்டன் வுட்ஸ் மீட்டிங்கில் டிசைட் பண்ணுறாங்க. சரி, டாலர்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் டாலரை மட்டும் எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்தது. அதுக்கு தான் அவங்க கொண்டு வந்த ஒரு டெசிஷன் என்ன அப்படின்னா, டாலருக்கு கோல்டு பேக்கிங் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கேரண்டி கொண்டு வராங்க. அது என்னன்னா, $35 நீங்க கொடுத்தீங்கன்னா 1 ounce கோல்டு உங்களுக்கு கொடுப்போம். ஸோ டாலர் இஸ் பேக்டு பை கோல்டு. நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, டாலரை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் பிரிட்டன் வுட்ஸ் டீலுடைய கம்ப்ளீட் கோர். டாலர் அப்படிங்கிறது கோல்டுக்கு ஈக்குவல். அதனால டாலருக்கு என்ன ஒரு ட்ரஸ்ட்வர்தினஸ் இருந்ததோ, நம்பகத்தன்மை இருந்ததோ, அதே நம்பகத்தன்மையை நீங்க கோல்டுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல முடிவு பண்றாங்க. சோ அப்படி பண்ண உடனேயும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, இந்த டாலருக்கு பின்னாடி பெக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டாலர் கோல்டோட பெக் ஆயிருக்கிறதுனால எங்களுடைய கண்ட்ரியும் இன்டைரக்ட்லி பேக்டு பை கோல்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக எல்லா கண்ட்ரியும் கம்ப்ளீட்டா அவங்களுடைய கரன்சிஸை டாலர் கூட பெக் பண்றாங்க.
ஸோ இந்த பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் நடந்தது இல்லையா, இந்த மீட்டிங்ல தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தா திடீர்னு ஏதாவது கண்ட்ரிக்கு பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் வேர்ல்டு பேங்க் அப்படின்ற ஒரு அமைப்பையும் IMF அப்படின்ற ஒரு அமைப்பையும் இந்த பிரிட்டன் வுட்ஸ் மீட்டிங்ல தான் ஆமா அப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தான் இந்த வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக. நம்ம லெட்ஸ் கெட் பேக் டு பிரிட்டன் வுட்ஸ். இப்போ 1944 இருந்து 1971 வரைக்கும் அப்ராக்சிமேட்டா 25 வருஷம் இந்த சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஆனா ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா அமெரிக்கா டாலர்ஸை கண்ணா பின்னான்னு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார் எக்ஸ்பென்ஸ்க்காக, வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்க்காகன்னு கண்டினியூஸா நிறைய டாலர்ஸை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உலகத்துல டாலர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரி $35 கொண்டு வந்து கொடுத்தா அமெரிக்கா அவங்களுக்கு 1 ounce கோல்டு கொடுக்கணும். அப்படின்றப்ப டாலரை கம்ப்ளீட்டா பிரிண்ட் பண்ணி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஈக்குவலான கோல்டு அமெரிக்கா கிட்ட இல்லை. இதை பிரான்ஸோட அப்ப பிரசிடென்ட்டா இருந்த சார்ல்ஸ் டீகல் அப்படிங்கிறவரு நோட்டீஸ் பண்ணிட்டு 1965ல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா பிரான்ஸ் கிட்ட இருந்த டாலர்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்காட்ட கொடுத்துட்டு, ஓகே எனக்கு நீ தான் வந்து ஒரு $35 1 ounce கோல்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் இந்த உன்னோட டாலர்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு கோல்டை கொடுன்னு திருப்பி கேட்கிறாரு. ஷிப்ஸ்ல கோல்டை லோட் பண்ணி பிரான்ஸுக்கு கொண்டு வந்துடுறாரு. இதே மாதிரி எல்லா கண்ட்ரியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற சிச்சுவேஷன்ல அமெரிக்கா பேனிக் ஆக ஆரம்பிக்குது. இப்படி போனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வ்ஸ் கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடும் அப்படிங்கிறதுனால அப்போதைய பிரசிடென்ட்டா இருந்த நிக்சன் ஆகஸ்ட் 15, 1971 ஒரு சண்டே ஈவினிங் டிவியில வந்து இந்த மாதிரி கோல்டுக்கும் டாலருக்கும் இருந்த அந்த ரிலேஷனை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. முதல்ல அவர் அதை டெம்பரரின்னு தான் சொல்றாரு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா பெர்மனண்டா மாறிடுச்சு. அப்படி கோல்டுக்கும் டாலருக்கு இருக்கிற ரிலேஷனை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நிமிஷமே டாலருங்கிறது வெறும் பேப்பர் தானே, அதுக்கு மட்டும் ஏன் வேல்யூ குறையவே மாட்டேங்குது? இன்னைக்கும் அது ஏன் பவர்ஃபுல் கரன்சியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று நெட்வொர்க் எஃபெக்ட்னு சொல்றாங்க. 1971ல ஆல்ரெடி குளோபல் ட்ரேட்ல 70% ஆஃப் மணி வந்து டாலர்ஸ்ல தான் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆயில் டாலர்ஸ்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஷிப்ஸ் டாலர்ஸ்ல தான் இன்சூர் பண்றாங்க. கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே டாலரை பேஸ் பண்ணி தான் எல்லா கான்ட்ராக்ட்ஸும் எழுதியிருக்காங்க. இந்த நியூ கரன்சி சிஸ்டம் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போதைக்கு நடக்காது அப்படின்றதுனால டாலருக்கும் கோல்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோரிலேஷனை கட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான சிஸ்டம்ல இருந்து உடனே வெளியில் எடுக்க முடியாதுன்றதுனால டாலர் இன்னும் சர்க்குலேஷன்ல இருந்துட்டே இருந்தது. அதோட வேல்யூ வந்து அந்த அளவுக்கு குறையல. அதுக்கப்புறம் தான் 1973ல இந்த ஒபெக் க்ரூட் ஆயில் கிரைசிஸ் வந்தது. அதான் ஆயில் எம்பார்கோ. நேத்து அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க. சோ இந்த 1973ல ஆயில் கிரைசிஸ் வந்தப்போ அப்போதைய பிரசிடென்ட் நிக்சனும் ஸ்டேட் ஹெட் கிசிங்கரும் ஒரு விஷயம் பண்றாங்க. சவுதி அரேபியா கூட ஒரு சீக்ரெட் டீல் ஒன்று போடுறாங்க. ஆயில நீங்க எப்பயுமே டாலர்ஸ்லயே இனிமேல் செல் பண்ணுங்க. யாராவது உங்ககிட்ட க்ரூட் ஆயில் வேணும்னு கேட்டா ஓகே க்ரூட் ஆயில் எடுத்துக்கோ, ஆனா எனக்கு பதிலாக டாலர் கொடு, உன் கரன்சியோ என் கரன்சியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுங்க தான் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம் அப்படிங்கிறது தொடங்குது. என்னன்னா இவ்வளவு நாள் டாலர் அப்படிங்கிறது கோல்டை பேக் பண்ணி இருந்தது. 1971ல டாலருக்கும் கோல்டுக்கும் இருந்த கோரிலேஷனை கட் பண்ணாங்க. உடனே அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, 1973ல க்ரூட் ஆயில் யாராவது வாங்கணும் அப்படின்னா டாலர்ல தான் வாங்கணும் அப்படின்னு சவுதி அரேபியாவை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்குறேன், வெப்பன்ஸ் கொடுக்குறேன், அது இதுன்னு சொல்லி சவுதி அரேபியாவை கம்ப்ளீட்டா கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கிருந்த கிங்கை கன்வின்ஸ் பண்ணதுனால கோல்டு பேக்கிங் இருந்தது இப்போ ஆயில் பேக்கிங்கா மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் ஆயில் இனிமேல் US டாலர்ஸ்ல மட்டும்தான் நாங்க விற்போம் அப்படின்னு சொல்லி ஆயில் செல்லிங் கண்ட்ரீஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கும் நம்ம க்ரூட் ஆயில டாலர் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் க்ரூட் ஆயில டாலர்ஸ்ல தான் வாங்குவாங்கன்ற சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் டாலர் நீட் இருக்கும். யார்கிட்ட டாலர் இல்லையோ அவங்களால க்ரூட் ஆயில் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜப்பானுக்கு க்ரூட் ஆயில் வேணும் அப்படின்னா ஜப்பானுக்கு க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு டாலர்ஸ் அடுத்தது தேவைப்படும். ஸோ டாலர்ஸ் வேணும் அப்படின்னா ஜப்பான் US கூட ட்ரேட் பண்ணணும். ஒரு பொருள் அவங்க தயாரிக்கணும், அமெரிக்காவுக்கு விற்கணும். வித்தாதான் அந்த டாலர் வந்து ஜப்பானுக்கு கிடைக்கும். இல்லை வேற ஏதோ ஒரு வகையில் அசட்ஸை விற்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள், அசட்ஸ் வாங்கணும் விற்கணும் டாலரில், இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணினாதான் அவங்க கைக்கு டாலர் வரும். கையில் கிடைச்ச டாலரை அவங்க சவுதி அரேபியாட்ட கொடுத்து ஆயில் வாங்குவாங்க. சரி, இந்த டாலரை வச்சுட்டு சவுதி அரேபியா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. சவுதி அரேபியா என்ன பண்ணுவாங்க, இந்த டாலர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெஷரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 3% 4% ரொம்ப குறைவான வட்டி சவுதி அரேபியாவுக்கு கொடுத்துருவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வெப்பன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்கல்ல அமெரிக்கா. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்
திரும்பவும் அமெரிக்காக்கே திரும்பி வந்துடும். இது வந்து கம்ப்ளீட் ஒரு பெர்ஃபெக்ட் லூப்பா தான் ஆக்சுவலா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் க்ரூட் ஆயில் எல்லாரும் வாங்குவாங்க, டாலர் வில் ஆல்வேஸ் பி த கிங் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய ரூட். இப்போ நான் இதோட ஹிஸ்டரியை சொன்னேன். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 2026ல ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆயில் ஃப்ளோ கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப்ட் ஆயிருக்குன்ற சுச்சுவேஷன்ல இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டமே த்ரெட்டன் ஆகி நிக்குது. ஈரான் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை விட்டு நான் வண்டியை விடுறேன், ஆனா வர்ற எல்லா க்ரூட் ஆயிலுக்கும் நீ எனக்கு டாலர்ல இல்லாம சைனீஸ் யுவான்ல பே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இப்ப கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈரான் கம்ப்ளீட்டா இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டத்தை வெறுக்கிறாங்க. ஏன்? ஈரானுடைய க்ரூட் ஆயில டாலர்ஸ்ல செல் பண்ணணும்னா நான் எதுக்கு அப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறது ஈரானுடைய கேள்வி. ஏன் அதை அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, டாலர்ஸ்ல நான் ஏர்ன் பண்ணினேன் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் வேணும், ஈரான் க்ரூட் ஆயில் கொடுக்குறாங்க. சம்பந்தமே இல்லாம மூணாவது மனுஷனோட கண்ட்ரியோடைய கரன்சியை நான் எடுத்துக்கு யூஸ் பண்ணணும், இல்ல எனக்கு ருப்பிலேயே கொடுத்துரு, இல்ல ஈரானியன் ரியால்ல கொடுத்துருன்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். அது இல்லாம சம்பந்தமே இல்லாம யூஎஸோட கரன்சியில நீ எனக்கு கொடுத்த அப்படின்னா ஏன் கண்ட்ரோல் திருப்பியும் உன்கிட்ட இருக்கு, யூஎஸ் உடைய டாலரை நீ தான் கண்ட்ரோல் பண்ற அப்படின்றப்போ நாளைக்கு சாங்ஷன்ஸ் அது இதுன்னு போட்டேன்னா என் கையில இருக்கிற டாலரை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால கையில பணத்தை வச்சு எதுவும் யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய தலைவலியா மாறி நிற்கும். ஸோ நான் எதுக்கு டாலரை வாங்கணும் அப்படின்றது தான் ஈரானுடைய இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டத்துடைய எதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ ஈரான் வார் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வார், இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் பெட்ரோ டாலர் சிஸ்டம் வித் யுவான் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். டாலர் டாமினன்ஸும் மல்டி கரன்சி வேர்ல்டுக்கான சண்டை இது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈரான் தொடர்ந்து இந்த டாலர் பெட்ரோ டாலர் கான்செப்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போ ரீசெண்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யுவான்ல தான் நான் இனிமேல் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோ டாலர் சிஸ்டம்க்கும் சைனீஸ் யுவானுக்குமா இல்ல டாலர் டாமினன்ஸ்க்கும் மல்டி கரன்சி வேர்ல்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இது மாறி நிக்குதா? ஒரு நியூக்ளியர் வெப்பன் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சு இந்த ப்ராப்ளம் வேற மாதிரி உருமாறி நிக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.